ஹாய் வணக்கம். 2024வது வருடம் த ஸ்மைல் மேன் அப்படின்னு சரத்குமார் சாரோட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனுச்சு. அது வந்து கிரைம் த்ரில்லர் கேட்டகரியை சேர்ந்த ஒரு படம். நான் வந்து அந்த படத்தை பார்த்தேன். அந்த படம் வந்து சரத்குமார் சாரோட 150வது திரைப்படமா. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸ்மைல் மேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, உதடுகள் வெட்டப்பட்ட நிலையில சீரியல் மர்டர்ஸை வந்து பண்ணிக்கிட்டே வரலாம். அது யார் பண்ணா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனுங்க. ஸ்டார்டிங்லேயே இந்த கொலைகாரன் வந்து அடுத்தடுத்த கொலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஒரு ஆஃபீஸர் உள்ளே வராரு. இந்த கொலை வந்து ஏற்கனவே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைகள் மாதிரி சிமிலியராக ஒத்து போகுது. அந்த உதடுகள் வெட்டப்பட்டது இதெல்லாம் வந்து ஒத்து போகுது அப்படிங்கிறதுக்காக, ஒருவேளை அந்த கில்லர் தான் இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானோ அப்படிங்கிறதுக்காக இந்த கேஸை வந்து ஏற்கனவே பார்த்த நம்ம சரத் சார்கிட்ட போய் இப்போ வந்து புது ஆஃபீஸர் வந்து சில ஐடியாஸ் வந்து கேட்குறாரு. கடைசியாக வந்து சரத்குமார் சார் வந்து அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா, ஏன் அந்த கொலைகாரன் மறுபடியும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் தான் கொலை பண்ணுறானா இல்லை இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஒரு கேபி கேட் கில்லர் மாதிரி அவனும் இதை வந்து கொன்றானா அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட போக்கு வந்து அப்படி இருக்கும். இது வந்து சரத்குமார் சாருக்கு 150வது திரைப்படம் அப்படின்னா அது எந்த லெவலில் அவர் வந்து யோசிச்சு அந்த படத்தை வந்து பண்ணியிருப்பாரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த போர் தொழில், அந்த பரம்பொருள், இந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல ஹிட் அடிச்சிச்சு. இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஹிட் லிஸ்ட்டில் போய் உட்காரும் அப்படின்னு நம்பி தான் அவர் வந்து இந்த படத்தை வந்து சூஸ் பண்ணியிருப்பாரு. பட் வந்து புவரான ஒரு ரைட்டிங்னால இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு படமாகவும் ஒரு மாதிரியான படமாக கலவையான விமர்சனங்களுக்கு உள்ளான படமாகவும் தான் இந்த படம் வந்து அவருக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஆகால வந்து இந்த படம் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப போர் அடிக்குங்க, ரொம்ப அலுப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள். படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அலுப்பு ஏற்படலாம். அதனால் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.